சங்கீதம் 54. அது எந்த சூழ்நிலையில் தாவீது எழுதினார்னா, தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று யார் சொல்லிட்டாங்களாம்? சீப்புரார் போய் சவுலுக்கு என்ன செஞ்சாங்களாம்? அறிவிச்சாங்களாம். அந்த நேரத்தில் தாவீது பாடுகிற பாட்டு. நம்மளாலெல்லாம் என்ன செய்ய முடியாது? சத்துரு நம்மளை தொடர்ந்து விரட்டிக்கிட்டே வந்தால் நம்மளாலெல்லாம் பாடல் பாட துதிக்கலாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஆனால் தாவீது வாழ்க்கையில் தொடர்ந்து அவன் சவுலுக்கு பயந்து பயந்து ஒளிந்து கொள்கிறான். ஆனால் ஒவ்வொருத்தர் பார்த்து என்ன செஞ்சிடறாங்க? சவுல்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்தந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர் காட்டி கொடுத்த நபரை பார்த்து, ஏங்க என்ன காட்டி கொடுத்த, ஏன் என்ன சொன்னலாம் கேட்கல. எல்லா சூழ்நிலையிலையும் அவர் ஆண்டவரையே நோக்கி பார்த்தார். அது மாதிரி அவர் ஆண்டவரை தான் நோக்கி பார்த்து பாடுறாரு. அதில் எனக்கு ரொம்ப தியானிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட வேத வசனம் 6வது வசனம். இந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. நம்மளால் அதுவும் உற்சாகத்தோடு பலி செலுத்த முடியுமா? உபத்திரவத்தின் நேரத்தில், பாடுகளின் நேரத்தில், வேதனைகளின் நேரத்தில், ஒரு இருளின் நேரத்தில், ஒரு அந்தகாரத்தின் நேரத்தில், ஒரு துர்ச்சன பிரவாகம் நம்மளை சூழ்ந்திருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு நம்ம உற்சாக பலி செலுத்த முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? என்ன பேசுங்க? முடியவே முடியாது. ஆனால் தாவீது அந்த நேரத்தில் ஒரு துர்ச்சன பிரவாகம் தாவீத, ஒரு அந்தகாரம் தாவீத அப்படியே மூடி இருக்கு. அந்த நேரத்தில் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் ஆண்டவரே, கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் ஆண்டவரே, அது நலமானது. நமக்கெல்லாம் உற்சாகமெல்லாம் போயிடும். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தாதான் நமக்கு என்ன வரும்? நமக்கு உற்சாகம் அப்பதான் வரும். ஆனால் ஒரு துன்பத்தின் நேரத்தில், ஒரு துக்கத்தின் நேரத்தில் நமக்கு உற்சாகத்தோடலாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர முடியாது, துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. ஆனால் தாவீது சொல்றார், என் வாழ்க்கையில் அந்தகாரம் சூழ்ந்தாலும் நான் உற்சாகத்தோடு உங்களுக்கு பலியிடுவேன் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் பலி, புதிய ஏற்பாட்டில் பலி என்பது துதி. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு பிரைஸ் த லார்ட். செய்திக்கு தலைப்பு என்ன? பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேதனைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த துர்ச்சன பிரவாகத்திற்காக ஸ்தோத்திரம், நான் கடந்து வருகிற இந்த அந்தகாரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க எதை அனுமதித்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் நடக்குதுன்னு தெரியல, எதுக்காக இப்படி ஒரு சம்பவம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனால் இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். என்ன நடந்தாலும் நம்மளால உற்சாகத்தோடு துதிக்க முடியாட்டி, என்னால முடியல ஆண்டவரே, ஆனாலும் நீர் அனுமதித்த இந்த சூழ்நிலைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 13:15 சொல்லுது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்ன சொல்லியிருக்கு? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டில் காளைகளை பலி செலுத்தினாங்க. புதிய ஏற்பாட்டில் பலி என்ன? ஸ்தோத்திர பலி. அது உதடுகளின் கனி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நான் எப்போதும் ஆண்டவருக்கு செலுத்தணுமா? ஒரு ஆசீர்வாதம் வரும்போது மாத்திரம் இல்லை, வேலை கிடைக்கும் போது மாத்திரம் இல்லை, ஒரு திருமணம் ஆகும்போது மாத்திரம் இல்லை, குழந்தை பிறக்கும் போது மாத்திரம் இல்லை, புள்ள நல்ல மார்க் வாங்கும்போது மாத்திரம் இல்லை, ஒரு பொருள் வீட்டுக்கு வரும்போது மாத்திரம் இல்லை, எப்போதும் நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. பிரைஸ் த லார்ட். என்ன சொல்லணும்? அதனால தான் ஒருத்தர் பார்த்ததுமே என்ன சொல்றோம்? பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே பழைய ஏற்பாட்டில் ஓசியா புஸ்தகத்தில் உதடுகளின் காலை அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டு ஓசியா புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு? உதடுகளின் காலை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அதனால தான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். வேதம் சொல்லுது, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகுகிறது. அப்போ உங்கள் வீட்டில் கிருபை பெருகணும்னா, உங்கள் குடும்பம் கிருபை பெற்ற குடும்பமா, உங்கள் பிள்ளைங்க கிருபை பெற்ற பிள்ளைகளா, சபை கிருபை பெற்ற சபையா, கிருபை பெற்ற ஊழியமா மாறணும்னா அநேகர் என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி. குடும்பமாக சேர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க, சபையாக சேர்ந்து. அதனால தான் துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும். வருடம் முழுவதுமாய் நடத்தினாரே, வருடம் முழுவதுமாய் பாதுகாத்தாரே, வருடம் முழுவதுமாய் போஷித்தாரே, கிருபை கொடுத்தாரே, இரக்கம் கொடுத்தாரே, தயை செய்தாரே, தேவைகளை சந்தித்தாரே, கண்ணீரை துடைத்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் சத்தத்தை அவர் கேட்டாரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரவுல தூக்கத்தில் கூட என்ன செய்யுங்க? பிறண்டு படுக்கும்போது ஸ்தோத்திரம் ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். முடியுமாங்க? முடியாது. ஆனால் என்ன சொல்லுது வேதம்? எல்லாவற்றிலையும். அதாவது நீங்கள் ஸ்தோத்திரம் போட போட, ஸ்தோத்திரம் போட போட, ஸ்தோத்திராண்டவரே, 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 ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்ல சொல்ல குடும்பத்தில் காணப்படுற அந்த இருள் விலகி கொண்டே இருக்கும். அதுக்கு தான் ஸ்தோத்திரம். ஒரு இனம் புரியாத சமாதானம் அப்படியே இறங்கும். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கர்த்தருக்கு மகிமை என்பது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்கும்போது ஸ்தோத்திரம், உட்காரும் போது ஸ்தோத்திரம், எந்திரிக்கும் போது ஸ்தோத்திரம், டிராவல்ல ஸ்தோத்திரம், டாக்டர்கிட்ட போகிறோம் ஸ்தோத்திரம், மெடிக்கல் ரிப்போர்ட் நமக்கு பாசிட்டிவ், நம்ம நெகட்டிவாக வராமல் பாசிட்டிவாக வந்திருக்கு, டாக்டருக்கு நேரமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன வாழ வைத்தீரே, ஸ்தோத்திரம். ஆமாம், எத்தனையோ ஆத்துமா போயிடுச்சு. போன ஆத்துமாவுக்காகவும் ஸ்தோத்திரம், இருக்கிற ஆத்துமாவுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேற வழியே கிடையாது. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் பல சூழ்நிலையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை கொண்டு வந்திருக்க. மிக முக்கியமாய் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய 4 காரியங்கள். எப்போதுமே எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம் பண்ணணும். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனமும் 48வது வசனமும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 24 அதில் 27 48. இது எலியேசர் ஆபிரகாமின் வீட்டு விசாரணைக்காரன். அவன் செய்கிறான். என்ன சொல்றான்? என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்றாருன்னா, இப்போ ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்குக்கு திருமணம் செய்ய போறாரு. அதை பெண் பார்க்கிற அந்த காரியத்தை அந்த எலியேசர்ட்ட கொடுக்கிறார். அப்போ வீட்டு விசாரணைக்காரன் அவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து, என் தேசத்தில் போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அழைச்சிட்டு வான்னு சொல்கிறார். இந்த எலியேசர் ஜபத்தோடு போகிறார். பெண் பார்க்க எப்படி போகிறாரு? ஜபத்தோடு போகிறார். ஆண்டவரே, என் எஜமானாகிய ஆபிரகாமுடைய பையனுக்கு பெண் பார்க்க போகிற ஆண்டவரே, ஆண்டவரே ஈசாக்குன்னு நீங்கள் யாரை நியமித்தீங்களோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கேட்டு ஜெபிச்சுட்டு போகிறார். என்ன கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட? ஒரு அடையாளம். நம்மளும் கூட கேட்கலாம், ஒரு அடையாளம் கேட்டு ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு அடையாளம் கேட்குறாரு. ஆண்டவரே, நான் அந்த தேசத்துக்கு போய் நான் தண்ணீர் துறவண்டையில் நின்றுக்குவேன் ஆண்டவரே. தண்ணீர் துறவண்டையில் நிறைய பெண்கள் என்ன செய்வாங்க? தண்ணீர் எடுக்க வருவாங்க ஆண்டவரே. அப்போ நான் போய் ஒரு பொண்ணுகிட்ட கேட்பேன், எனக்கு தண்ணீர் கொடுன்னு நான் கேட்பேன். அவள் என்ன சொல்லணும்? உனக்கு மட்டும் இல்லை, நீ கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்குறேன் அப்படின்னு எந்த பொண்ணு சொல்கிறாளோ அந்த பொண்ணு தான் ஆண்டவரே என்
எஜமான் வீட்டுக்கு வரப்போகிற மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கேட்டு ஜெபிக்கிறான். தன் துறவுல போய் தண்ணி கொண்டுட்டு வரணும். அதில் நம்ம மனுஷனுடைய தாகத்தை தீர்க்கிறது ஈஸி. ஒட்டகத்துடைய தாகத்தை யாராவது தீர்க்க முடியுமா? ஒட்டகம் தான் தண்ணீரே அதிகமாக குடிக்கும். அதுவும் 10 ஒட்டகத்தை அழைச்சிட்டு போயிருக்கிறார். 10 ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணுன்னா அவன் அந்த நாட்டில் தண்ணியை கொடுத்துட்டு தோளில் தான் வச்சு கொண்டு வருவாங்களாம். என்னத்துக்கு ஆகும்? செய்வாளா? இது மாதிரி அடையாளம்லாம் இன்றைக்கி கேட்டோம்னா, இன்றைக்கி குடம்னால என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பெண்களுக்கு இந்த இடுப்பெல்லாம் குடம் தூக்கி நான் வீட்டை திறந்தால் தான் அங்கங்கே தண்ணி வருது. இப்போ இடுப்புலலாம் இன்றைக்கி பெண்களுக்கு பலனே கிடையாது. நான்லாம் நல்ல இந்த குடத்தில் பெரிய தொல்லாம் தூக்கியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி குடம்னாலே நம்ம பிள்ளைங்களுக்கு குடம்லாம் தெரியுமா? வீட்டில் குடமெல்லாம் இருக்கா? பிளாஸ்டிக் குடம் இருக்கா? இல்லை பித்தாளை குடமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் தெரியாது. இன்னும் கொஞ்சம் நாளில் ஆடுனாலே தெரியாது போல இருக்கும், மாடுனாலே தெரியாது போல இருக்கு. சோதரம் அப்படி ஜெபிச்சுட்டு போகிறார். ஒரு அடையாளத்தோடு ஜெபிச்சுக்கிட்டு போகிறார். ஒரு துறவுனா எவ்வளோ பெண்கள் வருவாங்க. அப்போ பாருங்கள், அப்போ அவர் ஜெபிச்சுட்டு போனார். 48 வாசிங்க. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அடையாளம் கேட்டு ஜெபிச்சுட்டு வராரு. ஜெபத்தை ஆமேன்னு முடிக்கிறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் ரெபேக்கா கடந்து போகிறா. ஆமேன்னு முடிக்கிறாரு. உடனே ரெபேக்காள்கிட்ட போய் கேட்குறாரு, அம்மா தாகமாக இருக்கேன், கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்குறாரு. உடனே அவ தந்தாங்கய்யா, தண்ணி கொடுங்கய்யா, குடிங்கய்யான்னு கொடுத்து 10 ஒட்டகங்களுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன்னு ஓடி போய் அந்த துறவிலேருந்து தண்ணீர் எடுத்து 10 ஒட்டகத்துக்கும் வார்த்து வைத்தா. அப்போ அவர் நினச்சிட்டாரு, இவ தான் என் எஜமான் வீட்டுக்கு வரப்போகிற மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரே, ஆபிரகாமின் தேவன் என் ஜெபத்தை கேட்டு என்னை நேர்வழியாய் நடத்தினாரு. 10 பெண்ணை பார்த்துட்டு 11ஆவது பெண் எனக்கு தண்ணி கொடுத்தான்னு இல்லை, நான் கேட்டதே ஒரே பெண்ணிட்ட தான் கேட்டேன். அந்த ஒரே மகள் என் ஜெபத்துக்கு அடையாளத்தை நிரூபிச்சிட்டாளே. அப்ப என்னை நேர்வழியாய் நடத்தின என் ஆபிரகாமின் தேவன், என் எஜமானுடைய தேவனுக்கு என்னை நேர்வழியாய் நடத்தின என் எஜமானின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம முதலாவது நன்றி சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம்னா நன்றின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம்னா என்ன? இது சமஸ்கிருத வார்த்தை. ஸ்தோத்திரங்கிறது என்ன வார்த்தை? சமஸ்கிருத வார்த்தை. ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? நன்றி. வருட எண்டில் நிற்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்தணும். நம்ம பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த 2024வது ஆண்டு இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நடத்தினார்ல, அவர் நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவன். நம்மளை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற தேவன். வழி விலகும் போது வழி விலகாத, உன்னை குறித்து வழி இதுதான், இந்த வழியிலே நட என்று நம்ம மேல கண்ணை வைத்து பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதித்து நமக்கு நியமித்திருக்கிற பாதையில நம்மளை வழி நடத்துகிற தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் அலைஞ்சி தெரியாதபடி நம்மளை அழகாய் வழி நடத்தின நம்முடைய தேவனுக்கு என்ன செய்யணும்? நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நம்மளை அழகாய் வழி நடத்தின, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட பாதையில் நம்மளை வழி நடத்தின. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ மேடுகள் வந்தது, பள்ளங்கள் வந்தது, உயர்வு வந்தது, தாழ்வு வந்தது, இருள் வந்தது. ஆனாலும் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்தின தேவனுக்கு பத்திரமா வழி நடத்தினார்ல. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் பெரிய பயங்கரமான வனாந்திரத்தில் வழி நடத்தினார். ஆனால் எப்படி வழி நடத்தினார்? பத்திரமாய். இந்த வருடம் நம்ம வாழ்க்கையில் வனாந்தரமாக கூட இருக்கலாம், ஆனால் வனாந்தரமாக இருந்தாலும் எப்படி வழி நடத்தினார்? நம்மளை பத்திரமாய் பத்திரமாய். ஒவ்வொரு நாளும் போஷித்தார்ல, ஒவ்வொரு நாளும் உடுத்து வைத்தார்ல, ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை சந்தித்தார்ல, நம்ம கண்ணீரை துடைத்தார்ல, நமக்கு சமாதானம் கொடுத்தார்ல, நமக்கு சுகம் கொடுத்தார்ல. அவர் எனக்கு என்ன செய்யணும்? என்ன பத்திரமாய் வழி நடத்தின தேவனுக்கு ஜீசஸ்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. முதலாவது நம்ம எதுக்கு நன்றி சொல்லணும்? இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் செய்த நல்ல நன்மையை. அதனால தான் தாவீது சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துடாத. உன் வாழ்க்கையில் எத்தனை நன்மையான உபகாரங்கள், அதெல்லாம் நினச்சி நினச்சி ஆண்டவருக்கு என்ன சொல்லு? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு. முதலாவது எதுக்கு நன்றி செலுத்தணும்? தேவன் என்னை வழி நடத்தினதுக்காக, வழி நடத்தின விதங்களுக்காக. இந்த தேதி வரைக்கும், நான் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரையும் என்னை வழி நடத்தினார். இந்த வருடம் 2024 எவ்வளவோ விபத்துகள், எவ்வளவோ காரியங்கள், நம்ம இவ்வளவோ வியாதியில் எவ்வளோ பேர் மறிச்சிட்டாங்க, என்னென்னமோ நடந்துருச்சு சிலர் வாழ்க்கையில். ஆனால் நம்மளை குடும்பமாய் பாதுகாத்தார். அதற்காக நம்ம ஆண்டருக்கு என்ன செய்யணும்? நன்றி ஸ்தோத்திரப்பா சொல்லுங்கள். ஆண்டவரே, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த நாள் வர நடத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. எவ்வளவோ கண்ணீரின் பள்ளத்தாக்கப்பா நடத்தினீங்களே, நன்றி. ரெண்டாவது நம்ம நன்றி சொல்ல வேண்டியது ரூத் 4:4. ரூத் புஸ்தகம், ரூத் சரித்திரம் 4:4 என்ன போட்டிருக்கு? 4:14 என்ன போட்டிருக்கு? அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்? நமக்கு ஆண்டவர் செய்த தயை, அதுக்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல நகோமி சொல்லலை இந்த வார்த்தையை. ஆண்டவரே எனக்கு தயை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு நகோமி சொல்லலை. நகோமியின் ஊரார், அந்த பெத்லகேம் ஊரார் நகோமியை பார்த்து சொல்றாங்க, இன்று உனக்கு தயை செய்த, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு உனக்கு தயை செய்த, கிருபை செய்த, இரக்கம் செய்த, சகாயம் செய்த, ஒத்தாசை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வருடம் முழுவதுமா நமக்கு எத்தனை தயை, எத்தனை இரக்கம், எத்தனை கிருபை, எத்தனை சகாயம், அதையெல்லாம் நினச்சி நினச்சி நம்ம ஆண்டருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இதே நகோமியோடைய ரூத் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இதே ஊரார் நகோமியை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாசிங்க 1:19. அப்படியே இருவரும், யார் இந்த இருவர்? யாரு? நகோமியும் ரூத்தும் அப்படியே பெத்லகேமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. எந்த சூழ்நிலையில் என்டர் ஆகுறாங்கன்னா, வாழ்க்கையில் பெரிய சூறாவளி அடித்து நகோமி தன் கணவனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து ஒரு மருமகளோடு ஒரு சந்ததியே பட்டு போன நிலையில், உருக்குலைந்த நிலையில் அப்படியே பெத்லகேமில் என்டர் ஆகுறாங்க. அப்போ அதே ஊரார் நகோமியை பார்த்து என்ன சொன்னாங்க? இருவரும் என்ன செய்ய, பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ, நகோமின்னு சொல்லல, இவள் நகோமியோ, அப்ப நகோமியோன்னு கேட்கிற அளவுக்கு நகோமி உரு குலைந்து இருக்கிறாள். அட்ரஸ் அவளை பார்த்த ரூபம் நகோமின்னு தெரியல, அவ்வளவு உரு குலைந்த நகோமியை பார்த்து ஊரார் சொல்றாங்க, ஐயோ இவன் நகோமியோ. உடனே நகோமின்னா என்ன அர்த்தம்? வசந்தம், இன்பம்னு அர்த்தம். வசந்தா, வசந்தா இன்பமானவள்னு அர்த்தம். ஆனால் நகோமி சொல்கிறா, ஐயோ என்ன நகோமியோன்னு கேட்காதீங்க, நகோமினா இன்பம்னு அர்த்தம். நான் இப்போ வசந்தமா இல்லை, நான் கசந்த மாறாவா இருக்கிறேன். அதனால என்ன வசந்தான்னு சொல்லாதீங்க, கசந்தான்னு சொல்லுங்க. நான் உருகுலைந்து நிற்கிறேன். ஆனால் அதே நகோமி உருகுலைந்து கசந்த மாறாவா லைஃப் மாறி இருந்தாலும் அந்த நகோமி பெத்லகேமுக்கு வந்து தான் இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பினாள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கசந்த மாறாவாக இருக்கலாம், உருகுலைஞ்சு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தினால. ஆனால் உங்கள் இருதயம்
கர்த்தர் பக்கம் திருப்பி, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் செய்த தவறுகள்னால்தான் தான் என் வாழ்க்கையில் என் பேரு இன்பம், என் பேரு வசந்தா, ஆனால் அன்னைக்கு கசந்த நிலையில் இருக்கேன், என்னை தயவாய் மன்னிச்சிருங்க, தயவாய் மன்னிச்சிருங்கன்னு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தலையிட ஆரம்பிப்பார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தலையிட்டார். நகோமி வாழ்க்கையில், ரூத்து வாழ்க்கையில் மீண்டுமாய் நகோமி தன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பினதுனால ஆண்டவர் நகோமி வாழ்க்கையில் தலையிட்டு அவர் சூழ்நிலையை மாற்றினார். ஆமென். நன்மைக்கு ஏதுவாக அவள் வாழ்க்கை மாறியது. ஜெயத்துக்கு நேராக அவள் வாழ்க்கை மாறியது. வாழ்வளிப்பதற்கு நேராக அவள் வாழ்க்கையை தேவன் தலையிட்டு தேவன் தலையிட்டு தேவன் தலையிட்டு டோட்டலா நகோமியோடைய சூழ்நிலையை தேவன் மாற்றிவிட்டார். புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டோன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஐயோ, என் பேர் நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. ஆனால் அதே நகோமி 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது நகோமி வீட்டில் இப்போ நகோமியும் ரூத்தும் வீட்டில் என்ன பொருள் வேணுமானாலும் வாங்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பொருளை அவங்க மைண்டுக்கே கொண்டு வர மாட்டாங்க, மைண்டுக்கே நினச்சிருக்க மாட்டாங்க. அது வீட்டுக்கு அடுப்பு வாங்கணும், வீட்டுக்கு கிரைண்டர் வாங்கணும், வீட்டுக்கு மிக்சி வாங்கணும், இதெல்லாம் அவங்க நினச்சிருந்துருக்கலாம். கர்த்தர் தலையிட என்ன நடந்துக்கிட்டே இருக்குது? நன்மை நடந்துக்கிட்டே இருக்குது, குடும்பத்தில் நன்மை நடந்துக்கிட்டே இருக்குது, ஜெயத்துக்கு நேராக சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பொருள் வாங்குவோம், இந்த பொருள் வாங்குவோன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு தொட்டில் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்களா? தொட்டில் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்களா? ஏன்னா ரெண்டு பேருமே பட்டு போன மரம். பரவாயில்ல, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், ஆண்டவர் நம்ம சூழ்நிலையை மாற்றிட்டே இருக்கிறாரு, நன்மைக்கு ஏதுவாக மாறுது, உயர்வுக்கு நேராக மாறிக்கொண்டே இருக்கு. பொறுக்குன வாழ்க்கை, அடுத்து சிந்தனா, அடுத்து கொடுத்தா அப்படியே லைஃப் மாறிட்டே இருக்குன்னு அந்த பொருள் வாங்கியிருப்பாங்க, கட்டில் வாங்கியிருப்பாங்க, பெட்டு வாங்கியிருப்பாங்க, ஏதோ வாங்கியிருப்பாங்க. ஆனால் நகோமி வீட்டுக்குள்ள வாங்க வாய்ப்பில்லாத ஒரு பொருள் உண்டுனா அது தொட்டில். எஸ், அன்று என்ன செஞ்சார் தெரியுமா? குறுக்கிட்டு நன்மை செய்த ஆண்டவர். நகோமின்னு சொல்லிட்டேல, உனக்கு சுதந்திரவாளி இல்லைன்னு தானே நீ நகோமின்னு சொல்லிட்ட அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சார்? ரூத்துக்கு போவாஸ் கண்களில் தயையை கட்டளையிட்டு போவாஸ் ரூத்தை திருமணம் செய்யும்படி வைத்து தொட்டில் வாங்கவே வழி இல்லாத அந்த வீட்டுக்கு தொட்டில உள்ள கொண்டு வந்தார். எந்த ஜனம் அதை பார்த்து நகோமியோன்னு கேட்டதோ அதே ஜனம் சொல்லுது, உன் வாழ்க்கை நீ நகோமி நீ மாறான்னு சொல்ல பார்த்தால அந்த மாறாங்கிறது உன் வாழ்க்கையில் வர விடாதபடிக்கு கர்த்தர் இன்று உனக்கு என்ன செஞ்சிட்டாரு? உனக்கு நல்ல மருமகளை கொடுத்து, அந்த மருமகளுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, பட்டு போன வாழ்க்கையில் அருமையான ஆண் குழந்தையை கொடுத்து, அந்த சந்ததியிலேயே இயேசு மகாராஜா வருகிற அளவுக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு தயை செய்கிறான்டா. இந்த வருடம் உங்களுக்கு கண்ணீராக இருக்கலாம், இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலமாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தயை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என் குடும்பத்துக்கு தயை செய்யுங்க. நகோமிக்கும் ரூத்துக்கும் ஆண்டவர் தயை செய்து சந்ததி தலைமுறைக்கே என்னத்தை சேர்த்து வச்சுட்டாங்க? கர்த்தருடைய தயை. அது மாதிரி நீங்கள் உங்கள் சந்ததிக்கு சொத்து பெரிய அளவில் சேர்த்து வைக்க முடியாட்டியும் கர்த்தருடைய தயையை என்ன செய்யுங்க? தயையை சேர்த்து வச்சிட்டிங்கன்னா வாங்க வாய்ப்பில்லாத பொருள் வாங்க வச்சிருவார் ஆண்டவர். தொட்டில் வந்துட்டு பார்த்தீங்களா? எஸ்தர் அனாதை, தயை கட்டளையிட்டு அனாதையான எஸ்தரை 127 தேசத்துக்கு ராஜாத்தியாக உயர்த்தினார் பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு தயை சேர்த்து வைங்க. கேளுங்க, எனக்கு தயை செஞ்சது தயைக்கு நன்றி சொல்லுங்கள். அதே நேரத்தில் எனக்கு தயை, என் பிள்ளைக்கு தயை செய்யுங்கப்பா. உண்மையிலே இன்னைக்கு மிரக்கல் வர்ஷிப் பண்ணுறதுக்கு தேவன் தயை செய்தார். எவ்வளோ நாள் கதறல் தெரியுங்களா? எவ்வளோ நாள் கதறல் தெரியுங்களா? தயை செய்த கர்த்தருக்கு சின்னதோ பெருசோ, சிஸ்டர் எனக்கு பெரிய அளவில் ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, சின்ன அளவில் செஞ்சுருக்காருல. பொருள் வாங்கி ஏதோ பொருள் இந்த வருடத்தில் வாங்கியிருப்பீங்களே வீட்டில்,
பிள்ளைங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தார்ல ஆண்டவர், நல்ல மார்க்கு கொடுத்தார்ல, நல்ல ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்த்திங்கல்ல, பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு வராங்கல்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு செய்த தயைக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எனக்கு தயை செய்த கர்த்தருக்கு, தயை செய்த கர்த்தருக்கு. மூன்றாவது எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் தெரியுங்களா? இது சொல்லவே முடியாது. எது தெரியுங்களா? யோபு 1:21. யோபு 1:21. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முடியுமாங்க? முடியுமா? கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கிறோம், சொல்கிறோம். ஆண்டவர் கொடுக்குற சின்ன சின்ன காரியத்துக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் வாங்கின அரிசிக்கு கூட என்ன செய்யுங்க? மளிகை ஜாமானுக்கு கூட என்ன செய்யுங்க? உங்களுக்கு வருமானம் வாங்கின உடனே ஆண்டவருக்கு என்ன சொல்லுங்க? சம்பளம் வாங்கின உடனே சின்ன சின்ன பொருள் என்னன்னாலும் சரி, எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திராண்டவர், இந்த பொருள் கொடுத்தீரே ஸ்தோத்திரம், இந்த மாதம் அரிசி வாங்க கிருபை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், மளிகை ஜாமான் வாங்க கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் வாங்க கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், இந்த மாதம் முழுவதுமா வேலைக்கு போய் கையில் சம்பளம் வாங்க கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த பொருள் வாங்க கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். ஒன்றுக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்க. ஒன்றுக்கு என்ன சொல்லுங்க? ஒரு சாதாரண சேரியா இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு சின்ன ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, காய்கறிகள் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரத்தோட செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட செய்யுங்க. கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல பழக முடியும்னா, கர்த்தர் சில நேரத்தில் எடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு விசுவாசிகளை கொடுக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். சபையை விட்டு விசுவாசிகள் ஓடும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது? ஊழியக்காரர்களால். சொல்லுங்க சொல்லுங்க. வயிறு பத்திக்கிட்டு எரியும். ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, ஏதோ ஒன்று சொல்லிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னு சபையை விட்டு ஓடுனா உண்மையான ஊழியக்காரனுக்கு வயிறு என்ன செய்யும்? பத்திக்கிட்டு எரியும், பத்திக்கிட்டு எரியும். அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பரிசுத்த நாமத்துக்கு. சுகமா இருக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்ல முடியும், பலவீனமா இருக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? ஆசீர்வாதம் தேடி வரும்போது ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு கடந்து போறப்ப நம்மளால ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா. சிரிக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்ல முடியும், அழும்போது ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? வேலை கிடைக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்ல முடியும், அந்த வேலை நம்மளை விட்டு போகும்போது ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு. கடந்த நாளில் எனக்கு இதை ஆண்டவர் உணர்த்தினார். ஏன் இப்படி அங்கே ஆயிடுச்சு நிற்கிற? உயர்த்தப்பட்ட யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக இருக்கான். அவன்கிட்ட போய், உன் அண்ணன்மாரெலாம் ஏண்டா உன்னை குழியில் போட்டாங்க, உனக்கு தெரியுமாடான்னு கேட்டால் அவன் என்ன ஆன்சர் பண்ணுவான்? தெரியாது. உன்னை இஸ்மவேலர்ட்ட அவங்க விற்பாங்கன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டால் யோசேப்பு என்ன சொல்லுவார்? சொல்லுங்க. தெரியாது. நீ எகிப்துக்கு வருவேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாங்க? தெரியாது. நீ வந்து போத்திபார் வீட்டுக்கு போவ, போத்திபார் மனைவி உன்னிட்ட இப்படி நடப்பா, அதனால நீ ஜெயிலுக்கு போவேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னா யோசேப்பு என்ன சொல்லுவாரு? தெரியாது. சிறையில் கடந்த நீ எகிப்தின் அதிபதியா இவ்வளோ மகிமையா மாறுவேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னா என்ன சொல்லுவாரு? எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இன்னைக்கு ஏன் இது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாததை தெரியலன்னு தான் சொல்லணும்.
நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு கேட்டால் சர்ச்சு நேம் சொல்லிடலாம். உங்கள் பாஸ்டர் யாருன்னு கேட்டால் அந்த பாஸ்டர் நேம் சொல்லிடலாம். உன் பையனுக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு கேட்டால் சொல்ல முடியுமா? உன் பொண்ணுக்கு எப்படா கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைடா, எப்படா குழந்தை பிறக்குன்னு கேட்டால் ஆன்சர் இருக்கா? என் பையன் இவ்வளோ படிச்சிருக்கான், ஐஏஎஸ் படிச்சிருக்கான், பிஇ முடிச்சிருக்கான், அது முடிச்சிருக்கான், இது முடிச்சிருக்கான், எப்படா உன் பையனுக்கு வேலை கிடைக்கும்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் இருக்கா? சில கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் இருக்கு, சில கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் அப்போ என்ன சொல்லுவோம்? தெரியாது. அது மாதிரி இன்னைக்கு ஏன் இது நடக்குது நமக்கு? இப்போ யோபு ஏன் 10 பிள்ளையை இழந்தார் ஏதாவது தெரியுமா? யோபு ஏன் கழுதையை இழந்தார் தெரியுமா? சொல்லுங்க, ஆன்சர் இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாது. ஏன் ஒட்டகங்களை இழந்தாரு? அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் உத்தமன், ஆண்டவரே சாட்சி கொடுத்த உத்தமன். அவர் வாழ்க்கையில ஏன் ஒரே நாள்ல 10 குழந்தைகள், வாலிப வயது பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள் ஒரே நாள்ல மரிச்சாங்க? ஏன்? ஆன்சர் அதுதான் என்கிட்ட சொன்னார். செல்வி, இன்னைக்கு உனக்கு தெரியல ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியல. உனக்கு தெரியாத கேள்விகள் உனக்கு மகிமையாய் மாறும் என்று சொன்னார். எனக்கு தெரியல எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது. கதற என்னட்ட வந்து அப்படி உருவாக்குனே, உயிரை கொடுத்து உருவாக்குனே, உபவாசம் இருந்து உருவாக்குனே, இதுக்காக என் வயிறு எரிய உபவாசம் போட்டது உண்டு, முழங்கால நின்றது உண்டு. ஆனா தெரியாத பதில்கள், கேள்விகள் நமக்கு என்னவா மாறும்? அதனால நம்ம என்ன சொல்லிஞ்சிடலாம்? கர்த்தர் கொடுத்தா, ஒரு விசுவாசியை கொடுத்தது யாரு? உங்களை கொடுத்தது யாரு? இப்போ நீங்கள் ஓடி போறீங்க, கர்த்தர் எடுத்தார், அவ்வளோதான். கர்த்தர் கொடுத்தார், பாடல்குள்ள நிற்க கொடுத்தார், கேமராவில் நிற்க கொடுத்தார், மியூசிக் வாசிக்க கொடுத்தார், கம்ப்யூட்டரில் நிற்க கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லவே முடியாதுங்க. பிரசங்கம் ஈஸி. அவர் சொல்றார் பாருங்க, தான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் இழந்து அதில் 10 பிள்ளைங்களை அவர் அடக்கம் பண்ணணுமே. எப்படி அடக்கம் பண்ணியிருப்பார் ஒரே நாளில்? 10 பிள்ளைங்க சாகிறது, 10 டெட் பாடி. அப்படியே நினச்சி பாருங்க, 10 டெட் பாடி. யோபுவோடைய வீட்டில் 10 பிள்ளைங்களும் டெட் பாடியாக இருக்காங்க. எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்னு கூட. ஒரு 100 ரூபா பணம் காணா போனாலே திகில் பிடிக்குது இல்லை? ஒரு பொருள் காணா போனாலே நமக்கு என்ன செய்யுது? ஒரு சுகம் காணா போயிட்டாலே நமக்கு என்ன செய்யுது? ஒரு வேலையை இழந்துட்டாலே நமக்கு என்ன செய்யுது? பதப்பதைக்குது. ஒரு 1.5 வயசு குழந்தை, ஒரு 8 மாச குழந்தை வயிற்றுல சாக கொடுத்தால என்ன செய்ய முடியல? மனநிலை பாதிக்கப்படுது. ஆனா 10 டெட் பாடிங்க, 10 பிள்ளைங்க. அப்படியே யோபு பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், எப்படி அடக்கம் பண்ணாரு? நம்மளா இருந்தா நம்ம சின்ன காரியத்துக்கே ஓடி போறவங்க, ஆண்டவர் வேண்டான்னு ஓடி போறவங்க, சின்ன காரியத்துக்கே ஆலயத்துக்கு முதுகு காட்டுறவங்க நம்ம இல்லை? ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அந்த விளக்க அணைச்சிடுறோம், அந்த பொறுப்பு எனக்கு வேண்டான்றோம். அப்பேற்பட்ட நபர். ஆனால் நம் நடுவில் யோபு. கொஞ்சம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் சொல்லுங்க. கர்த்தர் எடுத்தார். 8 மாசத்துல குழந்தையை இழக்கும் போது கூட கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம்னு சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனா சபையில விசுவாசிகளை இழக்கும் போது எனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியல. ஆண்டவரே, பறிகொடுத்தவனை போல, அம்மனமா நிக்கிறவனை போல, ஆந்தைய போல அலற, ஓரிய போல ஊழையிடுற. ஏன் பதில் என்ன? இப்ப சொன்னே முடியாதுங்க. அதனால தான் சோதர சொன்னதுனால தான் மனைவி கேட்டா, ஏன் என்ன உத்தமமா இருக்கிற, தேவனை தூசிச்சு செத்து தோலையா. ஆனா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்னாரு. ஆனா நாள் வந்தது,
யோபை பார்த்து அன்னைக்கு கேட்ட ஆன்சர் இல்லை, கர்த்தர் குறித்த நாள் வந்தது. யோபு இழந்த அனைத்தையும் தட்டுங்க. இன்னைக்கு ஏன்னு எனக்கும் தெரியல, யோபுக்கு தெரியாத மாதிரி எனக்கும் தெரியல, ஏன் எல்லாம் ஓடுதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் கொடுத்தா அவருக்கு எடுக்கவும் என்ன கொடுக்க உரிமை இருக்குன்னா எடுக்கவும், உங்களை கொடுக்கவும் ஆண்டவருக்கு உரிமை இருக்குது, உங்களை எடுக்கவும் ஆண்டவருக்கு. நீங்கள் ஆலயத்துக்கு முதுகு காட்டிடாதீங்க, இது வரைக்கும் காட்டினது போதும் விசுவாசிகள். இனிமேல் என்ன செய்யாதீங்க, நீங்கள் ஆலயத்துக்கு தயவு செய்து கொஞ்சம் எல்லாம் என்ன பாருங்கள், முதுகு காட்டாதீங்க. உங்களை கெஞ்சி கூட நான் கேட்குறேன், கர்த்தருக்காக தான் நான் கடந்த நாள் ஒரு சகோதரிகிட்ட கெஞ்சினேன், சகோதரி ப்ளீஸ் கெஞ்சினேன், கர்த்தருக்காக தான் கெஞ்சினேன். ஏன் நடந்தது எது நடந்தது தெரியல. ஆனால் முடிவு என்னாச்சுன்னா, யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னாரு. ஆனால் முடிவு என்னவா மாறினது? அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுத்த ஆண்டவருக்கு எடுக்கவும் என்ன இருக்குது. அதனால் ஏன் எதுக்குன்னு கேட்காம என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு ஏன் வேலை போணுச்சுன்னு கேட்காதீங்க, ஏன் சம்பளம் இப்படி ஆச்சு. கர்த்தர் கொடுத்தா. நான் ஒரே ஒரு காரியம் வசனத்தை வாசித்து முடிச்சிடறேன். 1 சாமுவேல் 25:39. 1 சாமுவேல் 25:39 தாவீது சொல்றார், பொல்லாப்பு செய்யாதபடி என்னை தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாபால் என்பவன் தாவீதுக்கு விரோதமா தீமை செஞ்சிருவான். அப்ப நாபால் குடும்பத்தை அழிக்கும்படியா தாவீது கூட்டமா போவான். அப்ப உடனே நாபாலுடைய மனைவி அபிகாயில் மகா தீவிரமாய் எதிர்கொண்டு ஓடி வந்து தாவீதுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தாவீதின் காலில் விழுந்து, என் கணவர் செய்த தப்பை மன்னிச்சிரும், என் கணவன் செய்த தவறு எனக்கு தெரியல, ப்ளீஸ் நீ என் குடும்பத்துக்கு நன்மை செஞ்ச, என் கணவர் உமக்கு தீமை செஞ்சிட்டாரு, அதனால என் குடும்பத்தை அழிச்சிடாத, என் குடும்பத்துக்கு பொல்லாப்பு செய்யாதன்னு தாவீதின் காலில் விழுந்த அபிகாயில் பணிந்து அழுகிறா. 10 நாள்ல ஆண்டவர் நாபாலை எடுத்தார். அப்ப தாவீது சொன்ன வார்த்தை, நாபால் குடும்பத்துக்கு பொல்லாப்பு செய்யாதபடி என்னை தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பொல்லாப்புகள், எங்க பார்த்தாலும் விபத்துகள், எங்க பார்த்தாலும் வியாதிகள், எங்க பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்துக்கு சத்துரு அம்பு எய்கிறான், சத்துரு கண்ணி வைக்கிறான், சத்துரு ரதங்கள் அனுப்புறான், அக்னியாஸ்திரங்கள் அனுப்புறான். எவ்வளவோ நம்ம குடும்பத்தை நாசமாக்கும்படியா, சபையை நாசமாக்கும்படியா, ஊழியத்தை நாசமாக்கும்படியா, சபையில நடக்கிற ஜபங்களை நாசமாக்கும்படியா சத்துரு எவ்வளவோ ஈட்டிகள் அம்புகள் ரதங்களை எறிகிறான். இன்னும் சொல்ல போனா இவன் பேர் எப்ப அழியும், இவன் எப்ப செத்து போவான்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவர்களே, நமக்கு தெரிந்தவர்களே, நமக்கு விரோதமா பொல்லாப்பு செய்யும்படி ஈட்டிய அம்ப ரதத்தை கண்ணிய வலைய சுருக்க வைத்தாலோ, நான் ஆராதிக்கிற என் தேவன் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பொல்லாப்பு வராதபடி தடுக்கிற கர்த்தர். பொல்லாப்பு வராமல் அதே நேரத்தில் நம்மளும் யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேதி வரை நான் நிற்கிறேனா, இந்த ஆலயத்தில் நான் நிற்கிறேனா, என் தேவன் பொல்லாப்பு வராதபடி தடுத்தபடினாலே. அதனால என்ன சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு பொல்லாப்பு வராமல் தடுத்த கர்த்தருக்கு 4 காரியம் சொன்னேன். முதலாவது, என்னை தேவன் வழிநடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு. 2வது, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா தயைக்காக ஆண்டவருக்கு. 3வது, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவர் நாமத்துக்கு. 4வது, பொல்லாப்பு என் குடும்பத்துக்கு வராதபடி, என் பிள்ளைக்கு வராதபடி தடுத்த கர்த்தருக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.